நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீபெயிண்டிங் ஒர்க்கில் இந்த வீட்டுக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டிசைன் வந்து போட்டிருக்கோம். அதாவது ஒயிட் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ப்ளூ ஸ்டைனர் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 விதமான கலராக ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காட்டலாம்னு சொல்ல இருக்கிறேன். வீடியோ பக்கத்து மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த டிசைன் போட்ட வால்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கலை. இப்போ இந்த சுண்ணாம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசப்பிடிச்சி போயிருக்கு இல்லையா, அதை வந்து நார் பிரஷ் அல்லது கம்பி பிரஷை வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டோம். கழுவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா அக்ஸ்ராவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சைன் எமுல்ஷன், அதாவது பார்த்தோன்னா ஒயிட் பேஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி கலர் அண்ட் ஸ்டைனர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ளூ ஸ்டைனர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவையான அளவு ஊற்றி கலந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 400 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது பெயிண்ட் வந்து அதே மாதிரி 7 years வரைக்கும் வாரண்டி இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான பெயிண்ட்டு. சிவசக்தி பெயிண்டில் ஏபிஎக்ஸ் அல்டிமேட் 7 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி. பெயிண்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் வெளியும் யூஸ் பண்ணக்கூடியது. சைன் இருக்கும், நல்லா மினுமின்னு இருக்கும், பட்டு துணி மாதிரி மினுக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் தான் இப்போ வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெயிண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சினாலும் உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணவே உங்களுக்கு இந்த பெயிண்ட் நான் வாங்கி தருவேன். கம்மி ரேட்டு தான், ஓகேங்களா. இந்த 7 years பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மி ரேட்லேயே கிடைக்கும். நான் ரேட்டை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஆனால் இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சில்லரை போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அவ்வளோலாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் நான் வாங்கி தருவேன். அல்லது இந்த கம்பெனியோட மொபைல் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பெயிண்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ நான் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 400 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூ வந்து கலந்துட்டேன். இந்த பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவுட்ரு வால்ஸில் ஃபுல்லாகவே 2 கோட்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து போட்டிருக்கேன். அதாவது அக்ஸ்ராவில் டேம் ப்ரூஃப் இருக்குது, அந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டேம் ப்ரூஃப் ஒரு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் இந்த லைட் ப்ளூ அடிச்சுட்டு அதே பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாகவும் கலக்கிறோம். இப்போ டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலராகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரொம்பவும் ஒயிட்டாக வர்ற மாதிரி ஒரு லைட் கலராகவும் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நூல் கவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு தொட்டு லைனாக கோடு அடிச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கழக கட் பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட், அதாவது மீடியமான ஒரு லைட் கலராக ஒரு ப்ளூ கலர் அடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அது பார்த்தீங்கன்னா இதை விட டார்க்காக ஒரு கலரும், அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே அந்த ஃபுல் வால்ஸுக்கு அடிச்சிக்கல அதை விட லைட்டாக ஒரு கலரும் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கலர்லேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏணிக்கு பக்கத்தில் இந்த பாக்ஸில் அடிப்போம். அதாவது மேலே டாப்பில் பாருங்கள் ஒயிட் இருக்குது, கீழே வந்து ஒயிட் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு டார்க் ப்ளூ, கீழே டார்க் ப்ளூ, சென்டரில் பாருங்கள் லைட்டாக வேறு ஒரு கலராக இருக்குது பாருங்கள், அது ஒரு கலரு. சரிங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபாஸ்ட் ப்ளூ ஸ்டைலை மிக்ஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பெயிண்டில் 4 விதமான கலர் வந்து ரெடி பண்ணி அடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, சிவசக்தி பெயிண்ட் கம்பெனியில் வர இந்த அக்ஸ்ரா பெயிண்ட் வேணுன்றவங்க 9444312771 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பெயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சு தரப்படும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.